Sir, good morning, sir. Yeah, good morning, sir. Students, good morning. Good morning, sir. Good morning, sir. Good morning, sir. நம்ம நேத்து என்ன பார்த்தோம்? ஒருத்தர் சொன்னா நல்லா இருக்கும். நம்ம நேத்து என்ன பார்த்தோம்? AC circuit பார்த்தோம். Types. நம்ம ஏசி சர்க்கியூட் வித் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ரெசிஸ்டன்ஸ் பார்ட். என்னப்பா சொல்லுங்க போலாம். ரெசிஸ்டன்ஸுக்கு என்ன VR is equal to I into R. கரெக்டா? இப்போ நம்ம அங்கிருந்து கண்டுபிடிச்சதுல அது I0 is equal to E0 by R. Yes, sir. அடுத்தது இதுக்கு பேஸ் இருக்குமா? No, sir. செகண்ட் ஒன் வந்து கெப்பாசிட்டன்ஸ். அது சொல்லுங்க போலாம். கெப்பாசிட்டன்ஸ் VC is equal to I into XC. XC என்னது? ஃபார்முலா 1 by omega L. 1 by omega C. அடுத்தது இது பேஸ் டிஃபரன்ஸ் இருக்குமா? Yes, sir. சொல்லுங்க. எது லீட் ஆகும், எது லேக் ஆகும், எது முன்னோக்கி செல்லும், எது பின்னோக்கி பின்தங்கி வரும்? சொல்லுப்பா. நான் நேத்து டீச் பண்ணது நோட்ஸ் எடுத்திருக்கீங்களா இல்லையா? Current lead ஆகும் sir. சொல்லுப்பா, என்ன சொன்னீங்க? கரண்ட் Current lead voltage விட lead ஆகும் sir. கரண்ட் வந்து லீட் ஆகுமா? வித் வோல்டேஜ். இதனுடைய ஆவரேஜ் பவர் எவ்வளவு? இதனுடைய ஆவரேஜ் பவர் எவ்வளவு? 0. அடுத்தது இண்டக்டன்ஸ். இண்டக்டன்ஸ் என்னது? என்ன ஃபார்முலா? VL is equal to I into XL. XL is equal to omega L. Omega L. ஓகே, குட். இப்ப சொல்லுங்க, இதுல எது லீட் ஆகும், எது லேக் ஆகும்? Current lag ஆகும் sir voltage விட. கரண்ட் லேக் ஆகும், அப்ப வோல்டேஜ் லீட் ஆகும். இப்போ வோல்டேஜ் எவ்வளவு வரும்? 5/2 sir. 5/2. I. இதனுடைய ஆவரேஜ் பவர் நம்மளுக்கு தெரியும், இஸ் ஈக்குவல் டு 0. இப்ப நம்ம அடுத்தது RLC சீரிஸ் சர்க்யூட்.
ஆர் இதை நான் என்ன பண்றேன், முன்ன ஒவ்வொன்றா பார்த்தோம், இப்ப எல்லாமே கம்பைன் பண்ணி பார்க்க போறோம். இதுதானே காம்ப்ளிகேட்டட் சர்க்கியூட், கரெக்டா? சிம்பிள் சர்க்கியூட் இருந்தா ஏதாவது ஒண்ணு இருக்கும், காம்ப்ளிகேட்டட்னா மொத்தம் மூணுமே இருக்கும். அப்ப இது பாத்தீங்கன்னா ஆறு, இது என்னது எல், இது சி. எவ்வளவு இன்புட் நம்ம கொடுக்குறோம்? அப்ப இங்கேயும் ஒரு வோல்டேஜ், ஏன்னா இது சீரிஸா இருக்கா, அப்ப சீரிஸ் கனெக்ஷனா எது சேஞ்ச் ஆகும், எது சேஞ்ச் ஆகாது? I change ஆகாது. V change ஆகும் சார். ஐ சேஞ்ச் ஆகாதா, சேஞ்ச் ஆகுமா? சேஞ்ச் ஆகாதுங்க சார், கான்ஸ்டன்ட். கான்ஸ்டன்ட். ஓகே. அப்ப இங்க ஒரு VR கிடைக்கும். அப்ப VR is equal to I into R நம்மளுக்கு தெரியும். இப்ப VL is equal to I into X. இங்கேயும் VC is equal to I into X. ஆனா இது மூணுத்தையும் சார் சீரீஸா இருக்கு. அப்ப பாத்தீங்கன்னா நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா, V is equal to VR plus VL plus VCன்னு எழுத முடியுமா சார்? எழுத முடியாது. ஏன்னா R மட்டும்தான் ஃபேஸ் இல்ல, ஆனா Lலும் Cயும் எப்படி இருக்கு? π/2 அளவுக்கு என்ன ஃபேஸ் டிஃபரன்ஸ் இருக்கா? Yes, sir. அப்ப ஆருக்கும் எல்லுக்கும் π/2, எல்லுக்கும் சிக்கும் π/2. அப்ப அதுக்கு மூணுத்துக்குமே, அப்ப எல்லுக்கும் சிக்கும் பார்த்தோம்னா 180 டிகிரி ஃபேஸ் டிஃபரன்ஸ். அப்ப நம்மளால எந்த இதுவும் பண்ண முடியாது. அப்ப என்ன ஆகுதுன்னா ஒரு டயக்ராம் போடுற மாதிரி அதுல பார்த்தா புரிஞ்சிடும். இது 6, அப்ப எந்த ஒரு ஃபேஸ் டிஃபரன்ஸும் இல்லை. இது VL, அப்ப இதனுடைய ஃபேஸ் டிஃபரன்ஸ் 90 டிகிரி. இது VC, அப்ப இதனுடைய ஃபேஸ் டிஃபரன்ஸ் 90 டிகிரி. ஆனா VLக்கும் VCக்கும் உள்ள ஃபேஸ் டிஃபரன்ஸ் எவ்வளவு? ஆருக்கும் எல்லுக்கும் உள்ள ஃபேஸ் டிஃபரன்ஸ் 90 டிகிரி, ஆருக்கும் சிக்கும் உள்ள ஃபேஸ் டிஃபரன்ஸ் 90 டிகிரி. அப்ப எல்லுக்கும் சிக்கும் உள்ள ஃபேஸ் டிஃபரன்ஸ் எவ்வளவு இருக்கும்? 180 டிகிரி. 180 டிகிரி. மறக்க கூடாது. இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு கான்செப்ட் நான் எடுத்துக்க போறேன். என்ன அப்படின்னு சொன்னா, VL is greater than VC. இந்த கான்செப்டை எடுத்துக்க போறேன். அப்ப இதனுடைய மொத்தமா இருக்கக்கூடிய வோல்டேஜ் இதுதான் நம்மளுக்கு என்ன சொல்லணும்னா ரிசல்டன்ட் வோல்டேஜ். அப்ப இதனுடைய பித்தாகரஸ் தியரம்லாம் நம்ம யூஸ் பண்ண போறோம், அவ்வளவுதான், வேற எதுவுமே யூஸ் பண்ண. இப்ப பாத்தீங்கன்னா இங்க இருக்கு, இங்க VL இஸ் கிரேட்டர் than VC இருக்கிறதுனால இதனுடைய பாயிண்ட் VR. அப்ப இங்க எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொன்னா, இந்த பாயிண்ட்ல எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொன்னா VL minus VC. அதனாலதான் VL minus VC. VL கிரேட்டர் சார், இல்ல சார் இங்க VC கிரேட்டரா இருக்கு, அப்ப VC minus VL அப்படின்னு இருக்கு. ஓகே, இதெல்லாம் தியரி பார்ட்லாம் அங்க யூஸ் ஆகாது, உங்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன். இங்க நான் ஒரு பித்தாகரஸ் தியரம் நம்ம எடுக்கும் பொழுது எடுத்து, அப்ப மொத்தமா இதுக்கு ஆருக்கும் எல்லுக்கும் சிக்கும் மொத்தமா செல்கின்ற மின்னழுத்தம் எவ்வளவு சார் இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். அப்ப டோட்டல் EMF எவ்வளவு அப்படின்னா சம்திங் E is equal to V resultant கூட எடுத்துக்கலாம், is equal to root of A square plus B square. அப்ப என்ன பண்ணலாம், BR square plus சார் இது VL VC இதா இருக்கு. ஏன்னா எதுக்காக சார் VL minus VC whole square? ஏன்னா எல்லாமே ஃபேஸ் டிஃபரன்ஸ் இருக்கிறதுனாலதான் நான் இந்த கான்செப்ட் கொண்டு போல. VR VL மொத்தமா மூணுமே ஆட் பண்ண முடியாது, ஆனா நான் பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணி எனக்கு கண்டுபிடிச்சிட்டேன். ஓகேவா? எதனா டவுட் இருக்கா? No, sir. அப்ப இதுக்கு நான் கண்டுபிடிக்கிறேன். அப்ப டோட்டல் வோல்டேஜ் இஸ் ஈக்குவல் டு VR ஸ்கொயர். அப்ப என்ன பண்ணலாம், I into R ஹோல் ஸ்கொயர், கரெக்டா? பிளஸ்
I into XL minus I into XC all square. அப்ப B is equal to I square I காமன் எடுத்துக்கலாமா? அப்ப root of R square plus XL minus XC. அப்ப என்ன பண்ணலாம்? V by I ன்னு எடுத்துக்கலாமா? Yes, sir. V by I is equal to root of R square plus XL minus XC whole square. V by I னா என்னதுப்பா? R. அப்ப இங்க V by I என்பது இதனது V னா என்னது? ஒட்டுமொத்த வோல்டேஜ். அப்ப ஒட்டுமொத்த வோல்டேஜ் பை I என்றது வந்து Z ன்னு எடுக்கிறது. சார் Z அப்படின்னா என்ன சார்? Z அப்படின்னா இந்த டோட்டல் ரெசிஸ்டன்ஸ், அதாவது வந்து ஆருக்கும் எல்லுக்கும் சிக்கும் உள்ள மொத்த மின்தடை. அப்ப மொத்த மின்தடை அப்ப என்ன பண்ணலாம்? மொத்த மின்தடை அப்ப டோட்டல் ரெசிஸ்டன்ஸ். அப்ப இதனுடைய மொத்த மின்தடை, அதுக்கு நேம் தான் என்ன சொன்னா மின் மறுப்புன்னு சொல்லுவாங்க, இம்பிடன்ஸ். அப்ப இந்த ஆரும் எல்லும் சியும் சீரீஸா கனெக்ட் பண்ணும் பொழுது அதனுடைய மின்தடை எவ்வளவு சார் அப்படின்னு சொன்னா Z is equal to R square plus XL minus XC. எந்த கண்டிஷன்ல சார்? XL is greater than XC. XL வந்து எப்பயுமே எப்படி இருக்கணும்? greater than XC இருக்கும் பொழுது இந்த ஃபார்முலா. இதெல்லாம் டவுட் இருக்கா? அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? இன்னும் கொஞ்சம் மாடிஃபை பண்ணோம் அப்படின்னு சொன்னா ரூட் ஆஃப் R ஸ்கொயர் பிளஸ் நல்லா பாருங்க ஒமேகா எல் மைனஸ் 1 by ஒமேகா சி ஹோல் ஸ்கொயர். எழுதிக்கலாமாப்பா? அப்ப இதனுடைய வேல்யூ எனக்கு இதுதான் பை. அப்ப எனக்கு இதனுடைய எண் மதிப்பை கண்டுபிடிச்சிட்டேன். அப்ப இதில் செல்லுகின்ற மொத்த மின்னழுத்தம் எவ்வளவு சார் அப்படின்னு சொன்னா இங்க கண்டுபிடிச்சிட்டேன். பாருங்க இங்க இருக்கு மொத்த மின்னழுத்தம். இதில் செல்லுகின்ற மொத்த மின்தடை எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டேன். அப்ப அதனுடைய திசையை கண்டுபிடிக்க சொல்லுவாங்க, எந்த திசையில் செல்கின்றது அப்படின்னு சொன்னா. அப்ப tan pi is equal to XL minus XC divided by R, opposite by R. அப்ப VL minus VC by R அப்படின்னு எடுத்துக்கலாம். நார்மலா நான் என்ன பண்ணுவேன்னா tan pi is equal to VL minus VC divided by PR ன்னு கிடைக்கும். அப்ப I into XL minus I into XC divided by I into R. அப்ப நம்ம என்ன பண்ண ஐய காமனா எடுத்துக்கிட்ட அப்படின்னு சொன்னா XL minus XC divided by I into R II. அப்ப எனக்கு tan pi கிடைச்சிருச்சு. XL minus XC divided by R. ஓகே, அடுத்த கொஸ்டின் சார். இதனுடைய பவர் ஃபேக்டர், திறன் காரணியை கால்குலேட் பண்ண சொல்றாங்க. இதனுடைய பவர் ஃபேக்டர், பவர் ஃபேக்டர் என்னதுப்பா? திறன் காரணி. அப்ப இஸ் ஈக்குவல் டு உங்களுக்கு தெரியும் இல்லையா, பவர் ஃபேக்டர்னா காஸ் பை. அப்ப காஸ் பை இஸ் ஈக்குவல் டு நம்ம என்ன பண்ணலாம், இதுல இருந்து காஸ் பை கண்டுபிடிக்கணும்.
அப்ப cos pi is equal to இந்த இதுவும் r by இது வந்து என்னது z. அப்ப cos pi is equal to r by z. இது வரை யாரும் டவுட் இருக்கா? No, sir. Okay. அடுத்தது நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட். அடுத்தது ரெசனன்ட் ஒத்திசைவு. அப்ப ஒத்திசைவு சர்க்கியூட் சார் எப்ப சார் ஒத்திசைவு நடக்கும்? நல்லா கவனிச்சுக்கோ, நான் டைரக்டா சொல்லிட்டேன். அப்ப இந்த சீரியஸ் ரெசனன்ட் சர்க்கியூட்ல இப்படி ரெசனன்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா அதனுடைய கரண்ட் வந்து எப்படி இருக்குமா? மேக்சிமமா இருக்குமா? அப்ப அந்த கரண்ட் வந்து மேக்சிமமா இருக்கணும். அதான் ரெசனன்ட் சர்க்கியூட். நல்லா பாத்துங்க, ரெசனன்ட் சர்க்கியூட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா அப்ப சர்க்கியூட் ரெசனன்ட்னா இந்த மூணுமே R L C இந்த மூணுமே என்ன இருக்குது அப்படின்னு சொன்னா ரெசனன்ட் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஆனா R மட்டும்தான் ஒரே டைரக்ஷன் போகுது, Lலும் Cயும் ஆப்போசிட் டைரக்ஷன்ல போகுது. கரெக்ட் தானப்பா? ஓகே. அப்ப நான் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா I வந்து மேக்சிமமா இருக்கணும். அப்ப அந்த I வந்து மேக்சிமமா இருக்கணும் அப்படின்னு சொன்னா ஒரு கண்டிஷன் எழுதுறேன் பாருங்க. உனக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். I is equal to P by root of R square plus XL minus XC whole square. அப்ப எனக்கு கரண்ட் மேக்சிமமா ஆகணும், இது மினிமமா ஆகணும். ஆமா தானே? கரெக்டா? அப்ப எனக்கு ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் தெரிஞ்சிச்சு. ரெசனன்ட் சர்க்கியூட் அப்படின்னு சொன்னா இதுதான் மீனிங். அப்ப கரண்ட் மேக்சிமமா இருக்குன்னா இது மினிமம் ஆகணும். அந்த கண்டிஷன் தான் நான் இப்ப எடுக்கிறேன் பாருங்க. அப்ப I மேக்சிமமா இருக்கும் பொழுது XL is equal to X. அப்ப XL is equal to X னா என்ன ஆயிடும் பாருங்க, நீங்களே பாருங்க. அப்ப XL is equal to XC. அப்ப ஒமேகா L is equal to 1 by ஒமேகா C. அப்ப அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுங்க பார்க்கலாம். அப்ப Z is equal to root of R square மட்டும்தான் கிடைக்கும். ஆமா தானே? Yes, sir. அப்ப இந்த ஆறும் இந்த ஆறும் கேன்சல் ஆயிடும். அப்ப Z is equal to R. அப்ப இது ரெசனன்ட் சர்க்கியூட்டா இருக்கும் பொழுது நல்லா கவனிச்சுக்கோ, இது ரெசனன்ட் சர்க்கியூட்டா இருக்கும் பொழுது கரண்ட் மேக்சிமமா இருக்குது. எந்த கண்டிஷன்ல சார் கரண்ட் மேக்சிமமா இருக்கு? XL is equal to XC என்ற கண்டிஷன்ல மேக்சிமமா இருக்குது. அப்ப இந்த RLC சுற்றுல ரெசனண்டா இருக்கும் பொழுது அப்ப Lலும் Cயும் செயல்படாது. அப்ப ஆறா மாறிடுச்சு பாருங்க. அப்ப RLC சுற்றுல அந்த சர்க்கியூட் RLCயா இருந்தாலும் அது ரெசிஸ்டிவ் சர்க்கியூட்டா மாறிடும். ஓகேவா? எழுதிக்கலாமா? Yes.
புரிஞ்சுதா எப்படின்னு? ரெசனன்ஸ் சர்க்யூட்னா என்னதுப்பா? Circuit eligible. ஆமா. அவருடைய வேலை I maximum இருக்கும் சார். அதில் செல்லுகின்ற மின்னோட்டம் பெரும மதிப்பை அடைய வேண்டும். அது பெரும மதிப்பை அடைய வேண்டும் என்றால் எனது எக்ஸ்எல்லும் எக்ஸியும் எப்படி இருக்கும்? சமநிலையில் இருக்க வேண்டும். அப்ப சமநிலையில் இல்லை அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அந்த சர்க்யூட் வந்து ஒத்திசைவு சர்க்யூட் இல்லை. அப்ப இந்த ஒத்திசைவு சர்க்யூட்டா இருக்கும் பொழுது ஆர்எல்சி சர்க்யூட்டா இருந்தாலும் அது என்ன சர்க்யூட்டா மாறிடும்? மின்தடை சுற்றா மாறிடும். அப்ப ரெசிஸ்டிவ் சர்க்யூட்டா மாறிடும். அப்ப ஒத்திசைவு அதிர்வெண் கண்டுபிடி சொல்லலாம். அப்ப ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி அடுத்து ஒரு கொஸ்டின் வந்து ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடி சொல்றான். அப்ப உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச ஃபார்முலா தான் எல்லாமே. இப்ப ஃப்ரீக்வன்சி இஸ் ஈக்குவல் டு ரெசிப்ரோக்கல் ஆஃப் டைம் பீரியட். ஆமா தானே? Yes, sir. இப்ப T இஸ் ஈக்குவல் டு 2π by ஒமேகா. அப்ப frequency is equal to omega divided by 2π. இதுல டவுட் இருக்கா? Yes. இப்ப ஒமேகா நான் கண்டுபிடிக்க போறேன். அப்ப அந்த ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சியா மாறும் பொழுது நல்லா கவனிச்சுக்கோ, இந்த கான்செப்ட் எழுதுறேன் பாருங்க. அப்ப ஒமேகா ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி கொஞ்சம் அதுக்கு நேம் கொடுக்கறதுக்காக நான் ஒமேகா நாட்னு எடுத்துருவேன். ஒமேகா நாட் எல் இஸ் ஈக்குவல் டு 1 by omega naught square. ஒமேகா நாட் இஸ் எதுக்கு சார் ஒமேகானே போட்டுக்கலாம். நான் அந்த ஆக்சுவலா நீங்க எம்சிக்கு தான் போடுறீங்க, அதுல எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். இங்க ஐடென்டிஃபை பண்றதுக்காக நான் ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி இந்த ஒமேகாவை இந்த பக்கம் எடுத்துட்டு வரும் போறேன். அப்ப என்ன பண்ணலாம்? ஒமேகா நாட் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1 by எல்சி. கரெக்டா? Yes, sir. அடுத்தது ஒமேகா நாட்னா எவ்வளவு? ஒமேகா நாட் இஸ் ஈக்குவல் டு Root 1 by LC. ஓகே ரூட் ஆஃப் எல்சி. இந்த ஒரு சின்ன ஒரு கொஸ்டின்ஸ் மறந்துட்டு, இது ரெசனன்ட் சர்க்யூட்டா இருக்கும் பொழுது இது ரெசிஸ்டிவ் சர்க்யூட்டா மாறிடுமா? அப்ப cos π இஸ் ஈக்குவல் டு எவ்வளவுப்பா? 1 தானே? ரெசிஸ்டன்ஸ் அதாவது ஏசி சர்க்யூட் வித் ரெசிஸ்டன்ஸா என்ன இருக்கோ அது எல்லாமே இங்க யூஸ் ஆகும். அப்ப இதனுடைய பை வேல்யூ எவ்வளவு சார் இருக்கும்? சுழி மதிப்பை அடையும். அப்ப π இஸ் ஈக்குவல் டு 0, therefore cos π இஸ் ஈக்குவல் டு 0. therefore இதனுடைய ஆவரேஜ் பவர் எவ்வளவு? ஆவரேஜ் பவர் என்ன ஆகும்? ERMS into IRMS. IRM. ஓகே, இப்போ ஒமேகா நாட் இஸ் ஈக்குவல் நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. அப்ப நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு? ஒமேகா நாட் இஸ் ஈக்குவல் டு 1 by root of LC. அப்ப ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி of நாட் இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு தான் தெரியலையா? என்ன ஃபார்முலா பாருங்க, ஒமேகா பை 2π. கரெக்டா? ஒமேகானா 1 by 2π root of LC. Resonant frequency is equal to 1 by 2π root of LC. எழுதிக்கலாமா? Yes, sir. எல்னா என்னது? எல்னா என்னதுப்பா? தூண்டி சார். சவுண்டா சொல்லலாம். எல்னா Magnitudes. மின்தூண்டி சார். மின்தூண்டியினுடைய மதிப்பு. சீனா கண்டக்டன்ஸா? Capacitance, sir. கெப்பாசிட்டன்ஸ்.
அதெல்லாம் ஞாபகம் வச்சு மறந்துடாதீங்கப்பா. எல்னா இண்டக்டன்ஸ். சினா கெப்பாசிட்டன்ஸ். ஓகே, ஒரு சின்ன ஒரு காகிதம். இதனோட ரெசிஸ்டன்ஸ் R1, R2, R2. இது பாருங்க, இந்த பீக்கா இருக்குல்ல, இதுதான் வந்து ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி. இதுல என்ன சார் அப்படின்னு சொன்னா, இந்த இது வந்து எல்லும் சியும் பிக்ஸ்டா இருக்கு, மாறுபடாம இருக்கு. அப்ப மின்தடை மட்டும் மாறுபடுகின்றது. அப்ப இந்த கான்செப்ட் இருக்கும் பொழுது நம்மளுக்கு தெரியலையா ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி. அப்ப ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சினா அது என்ன சர்க்யூட்டா மாறிடுச்சு? ரெசிஸ்டிவ் சர்க்யூட்டா மாறிடுச்சு தான், நாம தானே? எஸ் சார். அப்ப கரண்ட் வந்து என்ன ஆயிடுச்சு பாருங்க, மேக்சிமமா இருக்கு. ஆனா கரண்ட் மேக்சிமமா இருக்கும் பொழுது அப்ப இந்த கரண்ட் இங்க மேக்சிமமா இருக்கு, இங்க எப்படி இருக்கு பாருங்க, கொஞ்சம் மினிமமா இருக்கு. ஆமா தானே? எஸ் சார். அப்ப மினிமமா இருக்குன்னா R3 என்னது மேக்சிமமா இருக்குன்னு அர்த்தம். R3 இஸ் கிரேட்டர் than R2 இஸ் கிரேட்டர் than R1. அப்ப மின்தடை குறைவாக உள்ள பகுதியில் அந்த ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி பீக்ல இருக்கும், மேக்சிமமா இருக்கும். மின்தடை குறைய 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 அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, இங்க பாருங்க எப்படி இருக்கு, தட்டையாக இருக்கும். அப்ப கூர்மையாக இருக்க வேண்டும் என்றால் மின்தடை குறைவாக இருக்க வேண்டும். அப்ப நம்மளுடைய கூர்மையான ஓகே சார், இந்த சர்க்கியூட் நான் சொல்றேன், இந்த ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி இது நம்ம வீட்டுல டே டு டே லைஃப்ல இந்த கான்செப்டை யூஸ் பண்றோம். எங்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம். டெய்லியும் நீங்க வந்து இந்த 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 அப்ளிகேஷனை யூஸ் பண்ணாம இருக்க மாட்டீங்க. ஐடியா இருக்கா? சொல்லுங்க நவீன், புரியல. குட். அப்ப இது பாத்தீங்கன்னா இது எந்த இடத்துல யூஸ் பண்ணணும்னா டிவி ரிமோட். அந்த டிவி ரிமோட்ல நீங்க நல்லா பாத்துங்க, உள்ள ஏதாவது உடஞ்சிருந்தா பாருங்க. அதுக்குள்ள பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த 3 சர்க்கியூட் மட்டும் தான் இருக்கும், RLC மட்டும் தான் இருக்கும் அதுக்குள்ள. சார் எனக்கு இப்ப வந்து ஏதாவது ஒரு டிவி ஒரு ஃபர்ஸ்ட் சேனல் எடுக்கிறேன்னு வச்சுக்கோ. அப்ப ஃபர்ஸ்ட் சேனல் நீங்க பிரஸ் பண்ணும் பொழுது நல்லா கவனிச்சுக்கோ, ஃபர்ஸ்ட் சேனல் இங்க பிரஸ் பண்ணும் பொழுது அப்ப பிரஸ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா உடனே என்ன பண்றீங்க, இதுல கரண்ட் மேக்சிமமா ஆயிடும். அப்ப அந்த ஃபர்ஸ்ட் சேனல்ல கரண்ட் மேக்சிமமா ஆகும் பொழுது ஒரு அதிர்வெண் உருவாகும் இல்லையா? இங்க இருக்கக்கூடிய ஒரு அதிர்வெண்ணும் டிவியில இருக்கக்கூடிய ஒரு அதிர்வெண்ணும் ஒத்திசைவு ஏற்படும் பொழுது உடனே என்ன ஆகும், அந்த ஃபர்ஸ்ட் சேனல் என்ன ஆயிடும், ஓப்பன் ஆயிடும். அப்ப பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் திஸ் இஸ் ரிமோட் கண்ட்ரோல். நெக்ஸ்ட் அப்படியே அடுத்த கான்செப்ட் வந்து குவாலிட்டி ஃபேக்டர். இது என்ன சொல்லணும்னா Q ஃபேக்டர். ஓகே, இந்த R3, R2, R1 இருக்கு. இந்த 3ல எதுக்கு குவாலிட்டி அதிகமா இருக்கு நீங்களே சொல்லுங்க.
Three, sir. R3-ஆ? சொல்லுங்க ஆன்சர். R1, sir. அப்ப அது எதுக்கு கூர்மையா இருக்கோ அதுதான் குவாலிட்டி அதிகம். அப்ப இதுக்கு பேர் என்னன்னா தரக்காரணின்னு சொல்லுவாங்க. தரக்காரணின்னு சொல்லுவாங்க. அப்ப இதுல வந்து எதுக்கு சார் தரம் அதிகமா இருக்கு? R1க்கு. ஏன் சார்னா R1 ரொம்ப கூர்மையா இருக்கு. அப்ப R1 கூர்மையாக உள்ள பகுதி தான் வந்து தரக்காரணி. அப்ப நம்ம செலக்ட் பண்ணக்கூடிய அந்த சேனல் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கூர்மையாக இருக்க வேணும். அப்ப பார்த்தா குவாலிட்டி ஃபேக்டர். அப்ப குவாலிட்டி ஃபேக்டருடைய ஃபார்முலா என்னன்றது பார்க்கலாம். ஒரு நிமிஷம். Okay. குவாலிட்டி ஃபேக்டர். குவாலிட்டி ஃபேக்டர்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஷார்ப்னஸ், கூர்மையான பகுதி. இல்ல அப்படின்னு சொன்னா செலக்டிவா, இப்ப குவாலிட்டி ஃபேக்டர் என்ன ஃபார்முலா சார்? Q is equal to, நல்லா கவனிச்சுக்கோ, இதுதான் நம்மளுக்கு முக்கியம். வோல்டேஜ் அக்ராஸ் எல் ஆர் சி. எல் இல்லைன்னா சி, ஏதாவது ஒண்ணு எடுத்துக்க போறோம். டிவைடட் பை அப்ளைட் வோல்டேஜ். சார் வோல்டேஜ் அக்ராஸ் எல் ஆர் சி. அப்ப ஐ இன்டு எக்ஸ் எல், ஏதோ ஒரு சம்திங் எக்ஸ்எல் எடுத்திருக்கேன். எக்ஸ்எல் டிவைடட் பை ஐ இன்டு ஆர். சார் எப்பயுமே இந்த ஷார்ப்னஸ் இல்லைன்னா குவாலிட்டி ஃபேக்டர் எந்த கண்டிஷன்ல சார் கிடைக்கும்? ரெசனன்ட் கண்டிஷன்ல தான் கிடைக்கும். ஆமா தானே? Yes, sir. எந்த கண்டிஷன்ல அப்ப கிடைக்கும்? அது வந்து ரெசனன்ட் கண்டிஷன்ல தான் கிடைக்கும். அப்ப ஒரு சர்க்கியூட் ரெசனன்ட் கண்டிஷன்ல இருக்கும் பொழுது அந்த சர்க்கியூட்டுக்கு நேம் இன்னொரு நேம் கொடுக்கலாம் பாருங்க, இம்பார்ட்டன்ட். அக்செப்டட் சர்க்கியூட்னு சொல்லலாம். அப்ப இது வோல்டேஜை ஏற்றுக்கொள்ளும் ஒரு காரணியா இருக்குது. அப்ப பாத்தீங்கன்னா இந்த ரெசனன்ட் அந்த குவாலிட்டி ஃபேக்டர் எப்ப சார் கிடைக்கும் அப்படின்னு சொன்னா அந்த சர்க்கியூட்ல கரண்ட் மேக்சிமமா போகணும். அப்ப மேக்சிமமா இருக்கும் பொழுதுதான் எனக்கு வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னு சொன்னா தரக்காரணி கிடைக்கும். அப்ப அந்த தரக்காரணி கிடைக்கும் பொழுது அந்த ரெசனன்ட் கண்டிஷன்ல இருக்கும் பொழுது அந்த சர்க்கியூட் இருக்கு இல்லைங்களா, ஆர்எல்சி சர்க்கியூட், சீரியஸ் சர்க்கியூட், அந்த சீரியஸ் சர்க்கியூட்டை இன்னொரு நேமும் சொல்லலாம். என்னன்னா அக்செப்டட் சர்க்கியூட். நோட் பண்ணிக்கலாமா? Yes, sir. அப்ப இது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இஸ் ஈக்குவல் டு ஐயும் கேன்சல் ஆயிடும். அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? ஒமேகா நாட், ஏன்னா ரெசனன்ட்டுக்காக ஒமேகா நாட் எல் டிவைடட் பை ஆர். அப்ப குவாலிட்டி ஃபேக்டர் Q இஸ் ஈக்குவல் டு ஒமேகா நாட் எல் டிவைடட் பை ஆர். எழுதிக்கலாமா? Yes. சார் நம்மளுக்கு ஒமேகா நாட்னா நம்மளுக்கு உங்களுக்கு தெரியும். வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் ஒமேகா நாட்? ஒமேகா நாட் இஸ் ஈக்குவல் டு 1 பை ரூட் ஆஃப் எல்சி. ஆமா தானே? அதை எடுத்து நம்ம சப்ஸ்டிட் பண்ண போறோம்.
இப்ப Q is equal to L by root of LC into R. நம்ம இந்த ரூட் ஆஃப் எல் வந்து ரூட் ஆஃப் எல் எழுதிக்கலாம். எழுதும் பொழுது எனக்கு ஒரே கான்செப்ட். அப்ப Q is equal to இந்த ரூட்டு கேன்சல் ஆயிடும். அப்ப 1/R இது எப்படி எழுதுன்னு பாருங்க. root of L into root of L divided by root of L into root of C into R. இது root L கேன்சல் ஆயிடும். அப்ப 1/R into root of L by C. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? இந்த குவாலிட்டி ஃபேக்டர் இருக்கு இல்லைங்களா, இந்த குவாலிட்டி ஃபேக்டர் இட் இஸ் எ நம்பர். இது ஒரு நம்பர், அவ்வளவுதான். நம்பர் வடிவத்துல தான் இருக்கும். இந்த குவாலிட்டி ஃபேக்டரை நம்ம ஒரு கான்செப்ட்னு சொல்லலாம். இந்த குவாலிட்டி ஃபேக்டரை என்னன்னு சொல்லலாம் அப்படின்னு சொன்னா வோல்டேஜ் ஆம்பிளிஃபிகேஷன். இது வந்து மின்னழுத்தத்தை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு காரணியை கூட பயன்படுத்தலாம். அப்ப வோல்டேஜ் ஆம்பிளிஃபிகேஷன் பாருங்க, அடுத்தது பாருங்க, ஒவ்வொன்னா 1 மார்க். அப்ப வோல்டேஜ் ஆம்பிளிஃபிகேஷன் ஃபேக்டர். எல்லாம் புரிஞ்சுதுங்களா? அப்ப குவாலிட்டி ஃபேக்டர் இது ஒரு எண்ணு. இந்த குவாலிட்டி ஃபேக்டரை தரக்காரணியை இன்னொரு ஒரு வடிவத்திலையும் சொல்லலாம், வோல்டேஜ் ஆம்பிளிஃபிகேஷன் ஃபேக்டர்னு சொல்லணும். இந்த குவாலிட்டி ஃபேக்டர் நம்பர் எவ்வளவு சார் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொன்னா 10ல இருந்து 100க்குள்ள இருக்கும். நம்மளுடைய எலக்ட்ரானிக் சர்க்கியூட் இருக்குல்ல, நம்ம வீட்டுல யூஸ் பண்றோம் இல்லையா, அந்த எலக்ட்ரானிக் சர்க்கியூட், நம்ம வீட்டுல யூஸ் பண்ணக்கூடிய எலக்ட்ரானிக் சர்க்கியூட் சில டைம் வந்து 200 கூட இருக்கலாம். சரிங்க சார், அப்ப எனக்கு அடுத்த கான்செப்ட் தான் நம்மளுக்கு முக்கியம். அப்ப எனக்கு குவாலிட்டி ஃபேக்டர் அதிகமா ஆகணும்னா ரெசிஸ்டன்ஸ் என்ன ஆகணும், கம்மியா இருக்கணும். கரெக்டா? அப்ப எனக்கு கூர்மையான பகுதி எனக்கு வேணும், நல்ல கூர்மையா தேவைப்படுதுன்னா R வந்து எப்பவுமே எப்படி இருக்கணும், கம்மியா இருக்கும். அப்ப R கம்மியா இருக்கணும், L அதிகமா இருக்கணும், C கம்மியா இருக்கணும். இந்த கான்செப்ட்ல தான் நம்மளுக்கு குவாலிட்டி ஃபேக்டர் அதிகமாகும். அப்ப இந்த குவாலிட்டி ஃபேக்டர் 200 இருக்கணும் அப்படின்னு சொன்னா அதில் உருவாகக்கூடிய மின்தடை கம்மியா இருக்கணும். ஓகேவா? நல்ல கவனிச்சுக்கோ. அப்ப அடுத்த ஒரு கொஸ்டின்ஸ் பாருங்க. ஏசி சர்க்கியூட் வித் ரெசிஸ்டன்ஸா இருக்கும் பொழுது எனர்ஜி லாஸ் அதிகமா இருக்கும். ஏன்னா பவர் அங்க இருக்கு தானே. அப்ப அதனுடைய பவர் தான் நம்மளுக்கு தெரியும். ரெசிஸ்டன்ஸ்ல பவர் என்ன பண்ணா, பவர் இஸ் ஈக்குவல் டு ERMS into IRMS. அப்ப பவர் கண்டிப்பா இருக்கும். ஆனா இண்டக்டர் இருக்கும் பொழுது நோ எனர்ஜி லாஸ். ஏன்னா இதனுடைய ஆவரேஜ் பவர் என்னவா இருக்கும், சுழி மதிப்பை அடையும். அதே மாதிரி எல் அடுத்தது என்னதுப்பா, சியும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நோ எனர்ஜி லாஸ். அங்க எனர்ஜி லாஸே இருக்காது. அதனால அது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா P average is equal to C. ஓகே, அப்ப ரெசனன்ஸ் சர்க்கியூட்ல என்ன சர்க்கியூட்டா மாறிடும் சொல்லுங்க. ரெசனன்ஸ் சர்க்கியூட்டா இருக்கும் பொழுது இந்த 3ல எந்த சர்க்கியூட்டா மாறும்? Resistance. அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு.
அப்ப ரெசிஸ்டிவ் சர்க்கியூட்டா இருக்கும் பொழுது கண்டிப்பா அங்க பவர் லாஸ் இருக்கும். எவ்வளவு லாஸ் இருக்கும்னா ERMS into IRMS. எல்லாத்தையும் எழுதிடலாமா? குவாலிட்டி ஃபேக்டர் என்ன தெரிஞ்சிருச்சா? Yes, sir. ஓகேவா சார்? இப்ப நான் வந்து இந்த குவாலிட்டி ஃபேக்டர் என்னன்னு சொல்லியிருக்கேன் பாருங்க. வோல்டேஜ் ஆம்பிளிஃபிகேஷன் ஃபேக்டர்னு சொல்லியிருக்கோமா? Yes, sir. எப்படி வோல்டேஜ் ஆம்பிளிஃபை ஆகுதுன்னு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள். ஒரு R வந்து ஒரு 10 ஓம் எடுத்துக்கும். ரெசனன்ஸ் சர்க்கியூட் தானே. அப்ப XL இஸ் ஈக்குவல் டு X இருக்குது பாத்தீங்கன்னா 40 ஓம் இருக்கு. அதுல கொடுக்கக்கூடிய வோல்டேஜ் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு 100 வோல்ட் இருக்கு. சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக. அப்ப அதனுடைய கரண்ட் என்ன நீங்களே கண்டுபிடிக்கலாம். அப்ப கரண்ட் இஸ் ஈக்குவல் டு P by Z. அது ரெசனன்ஸ் சர்க்கியூட் தானே, அதனால இது R மாறிடும். அப்ப என்ன ஆயிடுச்சு? இப்ப 100 டிவைடட் பை 10. அப்ப எத்தனை ஆம்பியர் போகுது? 10 ஆம்பியர் கரண்ட் போகுது. அப்ப மேக்சிமமா கரண்ட் போகுது. அப்ப நான் பொட்டன்ஷியல் டிராப் அக்ராஸ் VL கண்டுபிடிக்கிறேன். VL is equal to I into XL. கரெக்ட் தானே? I எவ்வளவு இருக்கு? 10. XL எவ்வளவு இருக்கு? 40 is equal to 400 வோல்ட். VC I into XC. அப்ப I எவ்வளவு இருக்கு? 10. XC எவ்வளவு இருக்கு? 40. அப்ப நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 400 வோல்ட். PR is equal to I into R. அப்ப 10 into 10 is equal to 100 வோல்ட். பாருங்க, நான் வந்து கொடுக்கிறது 100 வோல்ட், ஆனா எனக்கு கிடைக்கிறது எவ்வளவு வோல்ட்? 400 வோல்ட். அப்ப 400 வோல்ட் கிடைச்சதுன்னா அப்ப இது வந்து என்னது? ஆம்பிளிஃபை தானே பண்ணிருக்கு. ஓகே, அதனால இது என்ன? வோல்டேஜ் ஆம்பிளிஃபிகேஷன் ஃபேக்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எழுதிக்கலாமாப்பா? அவ்வளவுதான். ஒரே ஒரு சின்ன ஒரு கான்செப்ட். அடுத்தது எங்கேயாவது சோக் காயில் படிச்சிருக்கீங்களா? நெக்ஸ்ட் கான்செப்ட் வந்து ஒரு சோக் காயில். எங்க படிச்சிருக்கீங்க? எங்கேயாவது பாத்திருக்கீங்களா? படிச்சிருந்ததை விட எங்கன்னா கேள்விப்பட்டிருக்கீங்களா சோக்குன்னு? Bikeல sir. லைட்ல குட். இந்த சோக் காயில்னா என்னன்றதை நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். இது ஒரு எங்க சார் யூஸ் பண்ணுவோம்னா ஏசி சர்க்கியூட்ல யூஸ் பண்ணுவோம். It is used in AC circuit. எதுக்காக சார் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா reducing current without using power, without consuming power. அத வந்து திறனை எடுக்காமல் ஒரு மின்னூட்டத்தை குறைக்கக்கூடிய ஏசி சர்க்கியூட்ல அந்த சாதனம் தான் சோக் காயில். அப்ப இந்த சோக் காயில்ல என்ன சார் இருக்கும்? இந்த சோக் காயில் என்ன சார் இருக்கும்? மின் தூண்டி மட்டும் தான் இருக்கும், இண்டக்டர் மட்டும் தான் இருக்கும்.
அந்த இண்டக்டரும் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா வித் லார்ஜ் இண்டக்டர் அதிகமா இருக்கும். ஏன் சார் இங்க ரெசிஸ்டன்ஸை யூஸ் பண்ணலாமே சார்? ஆமா, நாங்க இங்க மின்தடையை பயன்படுத்தினால் என்ன ஆகும்? எனர்ஜி லாஸ் ஆகுமா? எஸ் சார். எந்தெந்த சர்க்கியூட்ல மின்தடை இருக்கோ, ரெசிஸ்டன்ஸ் இருக்கோ, அங்க கண்டிப்பா அங்க திறன் இழப்பு அதிகமா இருக்கும். ஆனா இங்க இங்க இந்த சோக் காயிலுடைய கான்செப்டே பவரை எடுக்காம, அப்ப பவரை என்ன பண்ணக்கூடாது? லாஸ் ஆகாம. அப்ப பவர் லாஸ் ஆகாம இருக்கணும்னா ஒன்னு இண்டக்டர் இல்லைன்னா கெப்பாசிட்டர் எடுத்துக்கணும். நான் இங்க வந்து காயில்ன்றதுனால இங்க வந்து என்ன எடுத்திருக்கேன்? இண்டக்டர் எடுத்திருக்கேன். அப்ப அந்த இண்டக்டரும் எவ்வளவு மதிப்பு எடுத்திருக்கேன்? லார்ஜ் இண்டக்டன்ஸ் எடுத்திருக்கேன். அண்ட் நெக்லிஜிபிள் ரெசிஸ்டன்ஸ், கொஞ்சம் கம்மியா குறைவான மின்தடை எடுத்திருக்கேன். ஓகே சார், அடுத்த கான்செப்ட் சார். இந்த சோக் காயில எங்க சார் நாங்க பயன்படுத்துவோம் அப்படின்னு சொன்னா ஏசி சர்க்கியூட்ல சீரீஸ்ல கனெக்ட் பண்ணிருக்கோம். அப்ப இந்த ஒரு எலக்ட்ரிக் டிவைஸ் இருக்கு இல்லைங்களா, ஒரு சம்திங் ஏதாவது ஒரு டிவைஸ், லைட்னு சொல்றீங்களா, அப்ப எலக்ட்ரிக் டிவைஸ்ல சீரீஸ் கனெக்ஷன்ல இருக்கும். அப்ப நீங்க உங்களுக்கே புரிஞ்சிருக்கணும். அப்ப சோக் காயில் எப்பயுமே எங்க கனெக்ட் பண்ணா, அந்த லைட் இருக்கு இல்லைங்களா, அந்த லைட்டுக்கு சீரீஸ் கனெக்ஷன்லயும் கனெக்ட் பண்ணும், தொடர் இணைப்புல கனெக்ட் பண்ணிருக்கும். ஓகேவா? இது வரைக்கும் டவுட் இருக்கா? நோ சார். அப்ப இதை வந்து எதுக்காக யூஸ் பண்ணா? அந்த லைட்டுக்கு தான் யூஸ் பண்ணும். அப்ப கண்டிப்பா பாருங்க, இது சோக் காயில் தானே, அப்ப இண்டக்டர் தானே யூஸ் பண்றேன். அப்ப இண்டக்டர் யூஸ் பண்ணா ஆவரேஜ் பவர் எவ்வளவு? 0வா? அப்ப 0 பவர்ல அந்த கரண்ட், அதாவது என்னது, பிளிங்கிங் ஆயிட்டு இருக்கும், மின்னு அணைஞ்சு எரிஞ்சிட்டே இருக்கும். அப்ப அணைஞ்சு எரிஞ்சிட்டே இருக்கும் பொழுது பவர் லாஸ் இல்லாம உடனே என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா, கரண்ட்டை கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணி அது ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணும்? கரண்ட் சோக் அந்த டியூப் லைட் வந்து என்னது எரிய வச்சிடும். அவ்வளவுதான், எரிய வைக்கிறதுக்கு தான் இந்த சோக் காயில் யூஸ் பண்றோம். ஓகே, இது எப்படி யூஸ் பண்றோம்னு நல்லா பாத்துக்கோ. இப்படிதான் நம்மளுடைய டியூப் லைட். இதுதான் டியூப் லைட். அந்த டியூப் லைட்டுக்குள்ள என்னென்ன இருக்குன்ற அப்படியே சொல்லிடுறோம் பாருங்க. உள்ள ஒரு சும்மா ஒரு காயில் இருக்கு. இந்த ஒரு காயில் எண்ணில் எடுத்துட்டு போயிட்டு இதுதான் நம்ம ஸ்டார்டர். இதை எடுத்துட்டு போயிட்டு கரண்ட் கொடுக்கும். இது சுவிட்ச். இந்த சுவிட்சில் இருந்து வரக்கூடியதான் இங்க சோக் காயில். ஆமா தானே, இந்த டியூப் லைட்ல இதுதானே இருக்குது, வேற ஏதாவது இருக்கா? அப்ப சார் அப்ப முடிஞ்சிச்சு. அப்ப இதுதான் சோக். சார் யார் கொஸ்டின்ல கேக்குறாங்க, ஏன் சார் சோக் காயில் யூஸ் பண்றீங்க? சோக் காயிலுக்கு பதில் அந்த சோக் காயில இண்டக்டர் யூஸ் பண்றோம், இப்ப இண்டக்டர் பதில் ரெசிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணலாமே அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க ஆன்சர்? இண்டக்டரை பயன்படுத்தாம, மின்தூண்டியை பயன்படுத்தாம மின்தடையை பயன்படுத்தினால் என்ன நடக்கும்? நீங்களே சொல்லுங்க. எனர்ஜி லாஸ் ஆகும். சார். எனர்ஜி லாஸ் ஆகும். ஏன்னா அங்க எனர்ஜி லாஸ் ஆகும், அதனாலதான் அது மின்தடையை பயன்படுத்துவதில்லை. அப்ப நம்மளுக்கு மின்தடையை பயன்படுத்தாமல் மின்தூண்டியை பயன்படுத்தப்படுகிறது. ஓகே, அவ்வளவுதான் சோக் காயில்.
எழுதிக்கலாமா? ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் நியூமெரிக்கல்ஸ் போலாம். A 10 microfarad capacitor is in series. With a 50 ohm resistance. And the combination is connected to a (220 volt) 50 Hz line. Calculate first one, capacitive reactance. Second one, impedance. Third one, current. ஓகே, நீங்களே சொல்லுங்க. என்ன கொடுத்திருக்காங்க இந்த சர்க்யூட்ல? என்ன கனெக்ட் பண்ணிருக்காங்க? சியும் ஆரும் கனெக்ட் பண்ணிருக்காங்களா? Yes, sir. கரெக்டாப்பா? Yes, sir. ஓகே. இப்ப C is equal to 10 microfarad, 10 to the power of -6 farad. நல்லா பாத்துக்கோ. R is equal to 50 ohm. அடுத்து வேற என்ன கொடுத்திருக்காங்க? நீங்களே சொல்லுங்க. Voltage. அது என்னது? கனெக்டட் டு லைன் வோல்டேஜ் அப்படின்னா என்னது? VRMS. மறக்க கூடாது. VRMS is equal to 220 வோல்ட். அடுத்தது frequency கொடுத்திருக்காங்க. அப்ப frequency F is equal to எவ்வளவு? 50 Hz. சார் எனக்கு C மட்டும் இருந்தா பிரச்சனை இல்லை, உடனே எடுத்துக்கலாம். ஆனா C-யும் R-ம் கனெக்ட் பண்ணிருக்காங்க சார். ஆனா நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு ஃபார்முலா நம்மளுக்கு இதுதானே. அப்ப ஃபர்ஸ்ட் ஒன் கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியா. கெபாசிட்டிவ் ரியாக்டன்ஸ். அப்ப XC is equal to என்ன ஃபார்முலா? 1/ωc. கரெக்டா? Yes, sir. அப்ப is equal to நம்ம பிரச்சனை இல்லை, 1/2πfc. அப்ப என்ன பண்ணலாம்? 1/2 என்னது? 2 into 3.14 into frequency எவ்வளவு இருக்கு? 50 into C எவ்வளவு இருக்கு? 10 to the power of -5. இத நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா 318.5 ஓம் கிடைக்கும். அப்ப நம்ம கண்டுபிடிச்சிட்டோமா? ஃபர்ஸ்ட் क्वेश्चन கெபாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் கண்டுபிடிச்சிட்டோமா? Yes, sir. செகண்ட் ஒன் என்ன கண்டுபிடிக்கணும்? இம்பிடன்ஸ் என்னது? மொத்த மின்மறுப்பா? அப்ப நம்ம இம்பிடன்ஸ்னா இந்த ஃபார்முலா தானே படிச்சிருக்கோம். உடனே டக்குன்னு சொல்லுங்க ஃபார்முலா. உடனே இந்த ஃபார்முலா தானே படிச்சிருக்கோம். R² + XL - XC (2). ஆனா இங்க C மட்டும் தான் இருக்கு. L இருக்கா பாருங்க. No, sir. No, sir. Okay. அப்படி இல்லைன்னா உடனே அந்த சர்க்யூட்டுக்கு பேர் என்ன சர்க்யூட்னா CR சர்க்யூட்னு சொல்லுவாங்க.
அப்ப z is equal to root of r square L சர்க்கியூட்னா விட்டுருங்க, அது வேற தேவையில்லை. அப்ப நம்ம என்ன பண்ணலாம், பிளஸ் xc ஹோல் ஸ்கொயர் எழுதிக்கலாமா பாருங்க. இது எல் சர்க்கியூட்னா விட்டுறணும், அது நம்மளுக்கு தேவையில்லை. அப்ப பாத்தீங்கன்னா இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் 5 square 50 ஸ்கொயர் பிளஸ் எக்ஸி எவ்வளவு இருக்கு பாருங்க, 318.5 ஹோல் ஸ்கொயர். இந்த அளவுக்கு டஃபா கேட்க மாட்டாங்க, இருந்தாலும் நான் சும்மா ஒரு கொஸ்டின்ஸ்க்காக எடுத்திருக்கேன். இதை நான் சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா 322.4. அடுத்து என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, current. கரண்ட். அப்ப கரண்ட்னா IRMS. IRMS is equal to VRMS divided by Z. அவ்வளவுதான். VRMS என்ன 220, Z எவ்வளவு 322.4. இதை நான் சப்ஸ்டிட் பண்ணேன்னா 0.68. எழுதிக்கலாமாப்பா? Yes. yes sir அவ்வளவுதான் இந்த கொஸ்டின். இது மாதிரிதான். அப்ப சார் இங்க XL கொடுத்துருக்காங்க, C கொடுக்கலாம், C எடுத்துருங்க. அடுத்த ஒரு சின்ன ஒரு கான்செப்ட் பாருங்க. A charged $30 microfarad capacitor is connected to $27 millihenry inductor. Then the angular frequency. Then the angular frequency of the circuit. ஓகே, எதனா ஐடியா இருக்கா பாருங்க. என்ன கொடுத்து கண்டுபிடிக்க முடியல, எடுத்துக்கலாம். அப்ப ஒரு சார்ஜ்டு கெப்பாசிட்டர், அப்ப மின்தேக்கி, அப்ப மின்தேக்கியில் அப்ப C is equal to 30 into 10 to the power of -6 farad. கரெக்டா? Yes. அடுத்தது inductor இண்டக்டர். அப்ப L is equal to 27 into 10 to the power of -3 Henry. என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, angular frequency Angular frequency. frequency. அப்ப ரெசனன்ட் frequency தானே நம்மளுக்கு பிரச்சனை. அதான் frequencyனா அதான். அப்ப நம்மளுக்கு ரெசனன்ட் frequency உடைய ஃபார்முலா தெரியும் இல்லையா, is equal to சொல்லுப்பா. One by என்னப்பா? root 1 by root of 1/root of LC. மறக்க கூடாதுப்பா எப்பயுமே இந்த லெசன்ல என்ன இருக்குன்னு. அப்ப 1/root of L என்னதுப்பா, 27 into 30 into 10 to the power of -9. 1/root of இந்த ரூட் வேல்யூலாம் சிம்பிளா வர மாதிரி தான் வரும். 27 into 30 எவ்வளவு, 81. Yes, sir. 81. 81 into 81 0 இருக்கும். 10 to the power of -8. கரெக்டா?
Yes, sir. 810 இருக்கும் ஒரு 0 ஆயிடுச்சு. அப்ப 1/81 என்னது 9 9 into 10 to the power of -4 கரெக்டா? Yes, sir. அப்போ ஒமேகா ஆர் 1/9 எவ்வளவு வரும் பாருங்க. சிம்பிளா தான் கொடுப்பாங்க. 1/9 எவ்வளவு வருது பாருங்க. 0.11 அப்படியே போதா பாரு. கரெக்டா பாரு போடுங்க. 10னா 0.1 திருப்பியும் அதே தான் வரும் 1 திருப்பி 1 அப்படியே 0.111 போயிட்டே இருக்கும். into 10 to the power of 4. அப்ப இது என்ன பண்ணலாம்? 1.1 into 10 to the power of 3. So omega r is equal to 1.1 into 10 to the power of 3 per second. Is doubt இருக்கா? No. Okay. Next class பார்க்கலாம். Thank you. Thank you, sir. Thank you. Thank sir. you.